வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லவ் எஃபெக்ட்டோட ஒரு பர்த்டே வீடியோவை எப்படி மேக் பண்ணுறத பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு எல்லாரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே ஃபஸ்ட்டு பிளாங்க்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கான மெட்டீரியல் ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் இமேஜை 4 சைடும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஃப்ளவர் இமேஜை கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பின்னு இருக்கும், அதை இந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இதை வந்துட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி இந்த ஆங்கிளுக்கு செட் பண்ணி இதை வந்துட்டு இந்த மூலையில் இதே மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் அதே மாதிரி காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்து செட் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு மூலையிலையும் சேம் இதே மாதிரி தான் கரெக்டாக வந்துட்டு நம்ம இமேஜை செட் பண்ணால் தான் சென்டரில் வந்துட்டு அது பார்க்க கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்னா 4 சைடுமே சேம் அதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் மோஸ்ட்லி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 சைடுமே இமேஜை வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ மறுபடியும் கீழே பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு லவ் இமேஜ் மாதிரி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஹார்ட் எஃபெக்ட்டு. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜூம் பண்ணணும்னு இல்லை. ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி சென்டரில் இதை வந்து செட் பண்ணிவிடுங்க. மறுபடியும் கீழே பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவை கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணி அந்த சென்டரில் அந்த பிளாக் ஃப்ரேம் இருக்கும். ஸோ அதில் செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. ஸோ இப்போ கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு அதுக்குள்ளே ஃபேஸ் வந்து கவர் ஆகலை அப்படின்னா அதை வந்துட்டு இன்னும் கூட ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக அது ஃபேஸ் வந்து அதுக்குள்ளே தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ 4 சைடில் இருக்க ஃப்ளவர் மேலேயும் ஒரு டச் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அது வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதனால் 4 சைடில் இருக்க ஃப்ளவரையுமே வந்துட்டு கரெக்டாக ஒரு டச் பண்ணுங்கள். இப்போ டச் பண்ணிட்டு கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு அது ஃபிட் ஆகிடும். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு பர்த்டேவோட சென்டென்ஸ் ஏதாவது வந்து குரோமில் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நிறையா இருக்கும், குரோம்ஸ்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அதில் ஏதோ ஒரு சென்டென்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருங்க சொல்லிடுறேன். ஸோ டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பக்கம் கலர் ஆப்ஷன் இருக்கும். கலரில் வந்து மோஸ்ட்லி பிளாக்கு இல்லைனா ரெட் கலர் ஏதோ ஒரு கலரை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஷேடோ இருக்கும், ஷேடோவை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பக்கம் டபிள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதில் ஏதோ ஒரு ஃபாண்ட்ஸை வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்துட்டு ஜாயிங் லெட்டரோ இல்லை கேபிட்டல் லெட்டரோ ஸோ எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருக்கோங்க. ஸோ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அதோட சைஸை கம்மி பண்ணிக்கலாம். அந்த சென்டென்ஸோட சைஸை வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கீழே வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் சைஸ் அது கீழே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு சென்டென்ஸ் வந்து கீழே ஆட் பண்ணிவிடுங்க. மறுபடியும் டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு மமிதா பைஜுவை வந்து டைப் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. மறுபடியும் கீழே டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஏதாவது ஒரு எமோஜிஸை வந்து ஒரு 3 or 4 எமோஜிஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எமோஜி ஆட் பண்ணிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எமோஜி பார்த்தீங்கன்னா நேம் வந்துட்டு மோஸ்ட்லி எந்த இடத்துல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இப்போ செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த இடத்துல அந்த நேமுக்கு கீழே லைட்டாக செட் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோவாக இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கிறதா இருந்தால் இப்போ ஃபோட்டோவாக இருக்கும். ஸோ ஃபோட்டோவாக வேணும்னா இப்போ அப்படியே இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வீடியோவாக மேக் பண்ணுறோம் அப்படின்னா ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துட்டு வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணி இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு 4:5 ரேஷியோ கொடுத்துருங்க. அதோடைய டியூரேஷன் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும், அதில் வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். வால்யூம் ஆப்ஷனில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படி பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் வரும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ ஃபோட்டோவாக மேக் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவாக மேக் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டெப் வரையும் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்த்டே ஃபோட்டோ வீடியோ எடிட்டிங் ஃபோட்டோ எடிட்டிங்
நீங்கள் ரெண்டுமே பண்ணிடலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.